ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகள் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 26 வசனம். நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை முழுமையாக நாம் வாசித்தால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் மாம்சத்தை அவர்களே தின்னும்படி நான் கொடுப்பேன். அப்ப ஆண்டவருடைய கோபம் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற குரோதம் கொள்ளுகிற ஜனங்கள் மேல் அவர் கோபம் வெளிப்படும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மால் மேற்கொள்ள முடியாது, நம்மால் ஜெயிக்க முடியாது, நம்மால் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற சூழ்நிலையில் தேவனுடைய கரத்தில் தேவன் அதை நடப்பிக்கும்படி நாம் விட்டு நாம் அமைதியா இருந்தால் கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். சிலர் தங்களுடைய பதவிகளினாலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதை காண முடியும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிற உன் தேவன் என்பதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து உனக்கு செய்கிற நன்மைகளை மற்றவர்கள் காணும்படி செய்வேன். நான் உன் கூட இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. நான் உன் கூட இருந்து உன்னுடைய தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதை மற்றவர்கள் காணும்படி நான் செய்வேன். சமீபத்தில் நம்ம இந்த செய்தி யூடியூப்ல போறதுல ஒரு குடும்பத்தார் அதை ரெகுலராக பார்க்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் அவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலையும் அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அவருடைய பிரச்சனைகளை செய்தியாக அனுப்பி அதற்காக ஜெபிக்க மாத்திரம் சொல்வார்கள். அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் படிப்படியாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார், மேன்மைப்படுத்தி வருகிறார். கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கும் பொழுது நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். எதை குறித்தோ எதை நினைத்தோ எதற்காகவோ நாம் வேதனை அடைந்து, ஐயோ இவர்கள் இப்படி எழும்பி இருக்கிறார்கள், நான் என்ன செய்வது? எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள், நான் என்ன செய்வது? யாரிடம் உதவி செய்வது? அவர்களும் இஸ்ரவேலர்கள் தான், அவர்களும் யூதா கோத்திரம் தான், அவர்களும் என்னுடையவர்கள் தான். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி கையை காலை தூக்கி என்னை மிதிக்க வரும்போது நான் என்ன செய்வது? எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. நம்ம நினைக்கிறோம்ல, சிலர் அப்படி செய்யும் பொழுது நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியத்தை அவரே மாற்றி வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்தாரை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் நிறைய பெண் பிள்ளைகள், அதுல ஒரு பெண் பிள்ளை. அந்த குடும்பத்துல நான் இன்னைக்கு அந்த குடும்பத்தை திரும்பி பார்த்தா எல்லாமே அரசாங்க உத்தியோகத்துல
டீச்சராக, நர்ஸாக, அப்படி நல்ல உயர்ந்த பதவியிலேயே அவர்கள் குடும்பம் முழுசும் இருக்கிறது. தாய் தகப்பன் இல்லை, ஆனால் மற்றவர்கள் எல்லாம் நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கூட இருக்கு. அப்ப அதுல ஒரு சகோதரி, ஒரு பெண் அந்த கூட்டத்துல, அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அப்பொழுது அவள் வாலிப பிள்ளை, வாலிப மகள். அந்த வாலிப பெண்ணுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருந்தார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவளுக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். ஏன்னா அந்த குடும்பத்தார் அப்படி ஜெபிக்கிற குடும்பம். அவங்க போன சபையில இந்த பிள்ளைகள் ஜெபித்தால், அதாவது எல்லா நேரங்களிலேயும் ஆண்டவர் இவர்களை கொண்டு அங்க பேச மாட்டார். ஆனால் அவர் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த சபையார் நடுங்கி விடுவார்கள். அப்படி வல்லமையுள்ள வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுடைய வாயில வைத்திருந்தார். அதுல எல்லா பிள்ளைகளுமே பல தாழ்ந்துகள் இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்தின் ஒருத்திக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு மாத்திரம் விசேஷித்த நன்மையை அந்த மகளுக்கு கர்த்தர் ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். இந்த பிள்ளை ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி இவள் அந்த ஜெபத்தில், ஆராதனை வேளையில மற்ற நேரங்களில ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த தீர்க்க தரிசன காரியங்களை வெளிப்படுத்தி சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்தார். இது இப்படி போய்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த திருச்சபையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதை அந்த போதகர் மறைத்து விட்டார். ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. அதை அந்த போதகர் மறைத்து விட்டு அவர் திருவிருந்துக்கு, அந்த மாத திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகல. ஆனா ஏதோ ஒரு பெரிய தவறு. அப்ப அந்த திருவிருந்து கொடுக்கிற நேரம், எல்லாரும் வழக்கம் போல திருவிருந்துக்கு முழங்கால் படியிட்டு விட்டார்கள். அப்ப திருவிருந்து கொடுக்கும்போது முதல்ல அப்பத்தை கொடுப்பாங்க, அடுத்தது திராட்சை ரசம் கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் அப்பமும் திராட்சை ரசமும் ஒன்னா கொடுக்குறாங்க. சில நேரத்தில் அப்பமும் திராட்சமும் ஒரே கப்பில் பேக் பண்ணியே வந்துடுது. அப்ப அப்படி அவர் அப்பத்தை கொடுக்கும்போது எல்லா அப்பத்தை வாங்கி அந்த ஏகோபித்து புஷ்பம் சொன்ன உடனே புசித்து விட்டார். திராட்சை ரசம் கொடுக்கிறார். அப்படி அவர் பரிமாறும்போது இவர் செய்த தவறு, இவர் செய்த பாவம், இவர் செய்த பெரிய பாவம் அங்க யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அவரும் தேவனிடத்துல ஒப்புரவாகவில்லை. இதை இந்த மகளிடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? அப்பம் கொடுக்கும் போதே நிறுத்து, பரிசுத்தம் இல்லை, அது வேண்டாம், அவரை ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மகள் கேட்க மீன்ஸ் எப்படி? பயம் தானே. திருவிருந்து கொடுக்கும்போது அது தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இவளிடத்துல, அந்த மகளிடத்துல கர்த்தர் பேசினதை அவ செவி கொடுக்கவில்லை என்றால் பயந்துட்டு நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அவ பக்கத்துல உட்கார்ந்திருந்த அவளுடைய சகோதரி திடீரென்று இடம்பி அந்த திருவிருந்து திராட்சரசம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். திராட்சரசம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பகிரங்கமாய், அவர் என்ன பாவம் செய்தார், என்ன தவறு செய்தார், அது எப்படிப்பட்ட தாக்கத்தை சபைக்குள்ள ஏற்படுத்த போகிறது என்பதை எல்லாம் மிக தெளிவாக பேசிவிட்டார். அந்த மகள் அப்படி பேசின உடனே அவர் நிறுத்தி ஒப்புரவானதை போல எல்லாம் நடத்திவிட்டு பயங்கர கோபம், நான் செய்ததை எப்படி இவள் சொல்லலாம்,
அப்படி ஆண்டவர் பேசினா கூட அது என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும், அப்படி சபை நடுவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தாரை ஒதுக்க, அந்த குடும்பத்தாருக்கு விரோதமா எழும்ப ஆரம்பித்து விட்டான். அந்த குடும்பத்தாரை குறித்து கேவலமாய் பேசுவது, அந்த பிள்ளைகளை குறித்து, அந்த பிள்ளைகளுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவது, அந்த பிள்ளைகள் ரோட்ல போகும் பொழுது அந்த பிள்ளைகளை கேவலமாய் திட்டி விட்டு போவது, காரித்து போவது, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது. அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய், ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய ஊழியம், உங்களுடைய நீரே எங்களுக்கு வேண்டான்ற மாதிரி வந்துட்டு சோர்வடைந்து கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிட்டார்கள். அவங்க வேலை செஞ்ச ஒரு ஸ்கூல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வேற பட்டணத்திற்கு வந்து விட்டார்கள். இந்த சம்பவம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மகளுக்கு ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொன்னார். அப்பொழுதுதான் இந்த முழு காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த மகளுக்கு, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மகள் முடக்கப்பட்டு கிடந்தாள். அவள் மட்டும் இல்லை, அவள் குடும்பமே. அதற்கு பின்பு ஜெபம் பண்ணி ஆண்டவர் பெறற்றொக்களை செய்து இப்பொழுது அரசாங்கத்தில் ஒரு நல்ல டீச்சராக பணியாற்றுகிறார். நல்ல உயர்ந்த நிலைமையில கர்த்தர் அவளுக்கு, அந்த மகளுக்கு ஒரு மகனை தந்திருக்கிறார், நல்ல கணவனாரை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் அதனாலதான் இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உன் மீட்பர், உன் இரட்சகர் என்பதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்ய போகிறார். எவர வேண்டுமென்றால் இருக்கட்டும், எதிராக எழும்பினவர்கள், அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இரட்சகர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென்.